இப்போ இதுல வந்து நிறைய வேர்ட்ஸ் in this 12th ஸ்லோகா will be வால்மீகி என்னெல்லாம் வந்து கேட்டாரோ நாரதர் கிட்ட, எப்படி எப்படிலாம் ஐ வாண்ட் டு சி நரக அப்படின்னு கேட்டாரோ, ஒரு நரன் இப்படிப்பட்ட நரனை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு பத்தி கேட்கணும் அப்படின்லாம் சொல்றாரோ அது எல்லாமே அந்த கேரக்டர் எல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினார் அவர் வந்து physical aspects. Okay, up to 11 he was explaining the physical aspects of Lord Rama. So physical aspects எல்லாம் முடிஞ்சிட்டு now he is going to come to his attributes. அவருடைய குணங்கள், அவர் எப்படிப்பட்டவர். இப்ப அவருடைய physical attributes எல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஆஜானுபாகுவா இருந்தாரு, அவரோட சின் எப்படி இருந்தது, அவரோட அந்த இது எப்படி இருந்தது, ஒவ்வொரு பார்ட்டுமே அவர் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது எப்படி இருந்தது, ஈவன் த சீக்ஸ் வந்து இருந்தது, அந்த போன்ஸ் எதனால வந்து அவருக்கு ஃப்ரெஷ்ஷியா இருந்தது, ஆலிங்கனம் பண்ணும் போது நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய வெரி சார்மிங் ஃபேஸ் நிறைய நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த இந்த இதுல வந்து he is going to talk about his attributes. ஓகே, பிரேயர் சீதாராமன் சார் நீங்க சொல்லுங்க. பூஜந்தமும் ஆபதாபமா தாரம், நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க, சொல்லுங்க அந்த ரெண்டையும் சொல்லுங்க. Am I audible? Yes, Mata. Yes. உங்களுக்கு பார்த்துதான் சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து எல்லாரும் ரெடியா இருங்க, நான் யார வேணாலும் கேட்பேன். ஓகே, I continue. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமேகம். இப்போ 12th ஸ்லோகா. தர்மஜ்ஞः சத்யசந்தश्च பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிர்வஷ்யः சமாதிமான். தர்மஜ்ஞः சத்யசந்தः ச பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிஹி வஷ்யः சமாதிமான். சோ இப்படிதான் நம்ம வந்து அத பிரிக்கணும். இப்போ தர்மஜ்ஞः, இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தர்மஜ்ஞः, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தர்மம் ஜானாதி இது தர்மஜ்ஞன்னு பார்த்துட்டோம். ஓகே, அது வந்து இப்போ தர்மம், இப்ப ராமரை பத்தி சொல்லும் பொழுது அவர் தர்மஜ்ஞः, ஒரு கமெண்டேட்டர் சொல்ற அவர் வந்து அவர் தர்மத்தை பரிபாலிக்கிறவருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know that he follows all the virtues. He is also following whatever has to be done because of his, he did not follow his own virtues. தான் என்ன பண்ணணுமோ, தன்னுடைய தர்மம் என்னவோ அதை கூட நினைக்காம he followed what his father had to follow. His father had given கைகேயி 2 boons, 2 வரங்களை கைகேயிக்கு கொடுத்திருந்தார். அப்பா அவருடைய ஃபாதர் தசரதர் கூட அந்த தர்மத்திலேருந்து பின்னாடி வாங்க கூடாது, அப்படி ஒரு தர்மத்தை பரிபாலனம் பண்ணார் அவரா. தர்மஜ்ஞங்கிற பெயர் வந்து அவருக்கு ஏன் நாரதர் வந்து அதை வச்சுட்டு சொன்னாரான்னா, இவர் தர்மமே வந்து இவருக்கு ஒரு புருஷன் அப்படின்னு. இதை நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் forgotten also, மாரீச்சன்ட்ட வந்து ராவணன் வந்து கேட்கும் பொழுது, நீ ராமரை பார்த்திருக்கியா, எப்படி இருப்பார், ஏன்னா அவரோட
மனைவியோட அழகை பத்தி சீதையோட அழகை பத்தி ராவணன் கிட்ட சொன்னது மாரீச்சன் தான். சோ மாரீச்சன் வந்து என்ன கேட்கிறார், ராவணன் வந்து என்ன கேட்கிறார், நீ அவரை பார்த்திருக்கியா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றார், நீ ஒரு மூர்த்திய பண்ணி வை, தர்மம் அப்படிங்கிற ஒரு மூர்த்தி, ஒரு சிலைய நீ பண்ணி வச்சேனா அதை நீ ராமர்னு கூப்பிடலாம். அவ்வளவு தர்மம் தர்மம் நிறைந்தவர் அவர் வந்து. a man of virtues, any virtue you name it, Rama will be there. அவர் இருப்பார். ஸோ உனக்கு வந்து தர்மமா நல்லதையே இருக்கணும், சத்தியமே சொல்லணும், எல்லா தர்மங்களையும் ஃபாலோ பண்ணணும். you have to follow all the virtues, you just have to name it, and that will be Lord Rama. ராமா அப்படின்னு மாரீச்சர் ராவணன் கிட்ட சொன்னார். ஸோ தர்மத்தை பரிபாலிக்கிறவர், that is why he is called Dharmagya, not because he follows his own dharmas, he makes others also follow. Okay. அடுத்தது சத்ய சந்தக. ஓகே, சத்யா சந்தா யஸ்ய சஹ. அதாவது சந்தா அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் வந்து பிரதிக்யா, தட் இஸ் ப்ராமிஸ். நம்ம ஒரு நினைச்சுக்கிறோம், ஒரு பிரதிக்யா பண்றோம், நம்ம இவரை வந்து கண்டிப்பா இவாளோட நம்ம இப்படி இருப்போம், we take a vow, we take a promise, அது பிரதிக்யா. இப்போ அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துட்டாராம். என்ன ப்ராமிஸ் எடுத்துட்டார்? சி, ராமா இஸ் அன் அவதாரம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை யாரெல்லாம் காப்பாற்ற போறாரு அவர் வந்து. he just எல்லா இடத்துலயும் his virtues also came together. அவர் வந்து he had promised to do all the things. ராட்சசா எல்லாரையும் அழிக்கணுமா. எதுக்காக அவர் வந்து வனத்துக்கு போறார்? அவர் எதுக்காக சித்திரக்கூடத்துல இருந்து, சித்திரக்கூடம் போன உடனே சித்திரக்கூடத்துல ரொம்ப ஒரு மாதிரி டிராபிக் ஜாம் ஆயிடுத்து, பரதெல்லாம் வந்துட்டு போறாருன்னு all the rishis went inside. So he also went inside. எதுக்காக? Because he wanted to save them from the Rakshasas. So எத்தனையோ ஆயிரக்கணக்கில் வால்மீகி ராமாயணத்துல the count is also given. I do not know the count. அப்போ வந்து அந்த கவுண்ட் அந்த அளவுக்கு countless of Rakshasas அவர் வந்து வதம் பண்ணிருக்கார். He is destroyed. யாருக்காக? For the sages. அவ வந்து அவளுடைய தர்மத்தை பண்ணணும், அவளுடைய வேலையை அவ பண்ணணும். சோ அவர் பிரதிக்யா எடுத்துட்டு இருக்கார். சத்ய சந்தா பிரதிக்யா, he is following that. நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா இதுல வந்து ஒரு see, each commentator has a different way of writing it. இதுல ஒரு commentator என்ன கேக்குறானா, ஈவன் சீதை வந்து இட்ஸ் வெரி ரொம்ப இதா கேக்குறாங்க. எதுக்காக வந்து நீங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, காட்டுல வந்து ராட்சசாலெல்லாம் அழிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் அந்த சேஜஸ் எல்லாம் they know how to protect themselves. அவெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருந்தா, இத்தனை வருஷமா அவெல்லாம் காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா, அதை ஏன் நீங்க வந்து அதுக்கு வந்து பண்றே அப்படின்னு சொல்லும்போது he said, no, it is my dharmam, it is my pratigya, why I have come to the forest, I have to save all these sages, எல்லாரையும் நான் காப்பாற்றணும், அதனால வந்து நான் வந்து பிரதிக்யா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு அடுத்த லைனும் பாருங்க, பிரஜானாஞ்ச ஹிதே ரத்தக. இப்போ இது வந்து இந்த ஹிதே ரத்தக அதுலயும் பிரதிக்யா எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த முதல்ல சத்யசந்தாங்கிற அந்த குவாலிட்டி வந்து நாட் ஃபார் சேஜஸ் அலோன். சேஜஸ் வந்து இவருக்கு ஹெர்மிட்ஸ் சேஜஸ் எல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட். பட் the pratigya is to prajanamcha hiterataha. He found pleasure in taking care of the welfare of the people, of the prajas under him. எல்லாரையும் when he went to the இது கிஷ்கிந்தால போகும்பொழுது வந்து வாலி asked him, நீ வந்து இந்த மாதிரி மறைஞ்சு நின்று நீ என்ன கொன்னே, நீ வந்து பண்ணினது நல்லதா? அப்ப அவர் சொன்னாரா, நான் பிரதிக்கே எடுத்துட்டேன்,
நான் வந்து பிரதிகையை எடுத்துட்டு இருக்கேன். என்ன பிரதிகையை எடுத்துட்டு இருக்கேன்னு, நான் வானரங்களை நான் காப்பாத்துறேன். சோ நான் வந்து சுக்ரீவனை வந்து ஹெட் ஆக்குறேன். நான் வானரங்கள் வந்து கஷ்டப்படுறா. சோ மை சத்யசந்தா, ஐ ஹவ் கிவன் அ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு he didn't stop. Ramayanam gives a big list of lecture he gave Bali, why he killed. At last Bali himself said, okay, நீங்க நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு he has taken that. விபீஷணா கிட்ட சரணாகதி அடையும் பொழுது பிரதிக்யா. சோ எல்லா இடத்துலயும் சத்யசந்தா, சத்யசந்தக, இப்ப சத்ய சந்தா யஸ்ய சஹ. சோ பிரஜானாம் ச ஹிதே ரத்தஹ. ரத்தகன்னா என்னது? ரம் தாத்துவோட இக்கு பிரத்யம். அவர் என்ன பண்றார்? அவளோட வெல்ஃபேர்ல he seeks pleasure when his subjects are happy. பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாதான், வெல்ஃபேரா நல்லபடியா இருந்தாதான் அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. சோ அதுவும் அவருடைய தர்மத்துல ஒண்ணு. ஆல் தீஸ் ஆர் தர்மாஸ் ஆஃப் வர்ச்சூஸ் ஆஃப் ராமா. ஓகே. அப்புறம் ஞான சம்பன் யசஸ்வி. யசஸ்வின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? வினி பிரத்யோட யசஸ் அஸ்ய அஸ்தி. He has got fame. இதுல விஸ்டமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே அவர்கிட்ட ஃபேம் இருக்கு, அவர்கிட்ட விஸ்டம் இருக்கு, அவர்கிட்ட தர்மம் இருக்கு. Everything is there. So இதுல யசஸ்வி is his fame. His fame spread everywhere, throughout. அடுத்தது ஞான சம்பன்னக. So he is full of wisdom. முன்னாடியே அவருடைய விஸ்டத்தை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். He was so wise enough to say that Bharata should take his padukas and rule the country. Okay, so that shows his wisdom. எந்த அளவுக்கு he was wise enough so that he makes Bharata also happy. At the same time, he also feels that the country is going to be happy. Lord Rama தான் நம்மளை ரூல் பண்றா பாதுகை வச்சு. So that was a wise thing. So wisdom. அடுத்தது சுச்சி. சுச்சிஹி அப்படின்னா he was very pure. சுச்சின்னா என்ன சொல்றோம்? Pure. அதாவது he never thought of anything which is impure. ஏதாவது ஒண்ணு இப்போ நம்மளே இருக்கோம், நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 5 minutes we may go to the dark thoughts also. பட் அவர் வந்து நினைக்கவே இல்லையா, நெவர் இம்பியூர், பியூரா இருந்தது. அவருடைய மனசு வந்து நிர்மலமான மனசா இருக்கு. அவர் தப்பாவே நினைக்கவே இல்லையா. எதுவுமே நம்ம வந்து we should do it properly with purity in mind. இவரோட சுச்சிங்கிறது இது purity in mind. அதுதான் வஷ்யக. என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். he had controlled all his இந்திரியானி, all his இந்திரியங்கள். இந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றவர் தான் அவர். வந்து முன்னாடி நம்ம வஷின்னு படிச்சோம். இது வஷ்யக. So he had control. He was controlled by himself. Nobody from outside has to control him. He is fully controlled. சமாதிமான். அப்போ எப்படின்னா அவரால வந்து அந்த மைண்ட், அவரால ஒரு இது எடுத்தோம்னா he can concentrate. See, இதெல்லாமே பாருங்களேன், இந்த தர்மத்துல இருக்கிற எல்லா வேர்ச்சூஸையும் அவர் வந்து ஒவ்வொரு வேர்ச்சூவா, பட் ஆல் தீஸ் வேர்ச்சூஸ் புட் டுகெதர், இந்த எல்லா வேர்ச்சூஸையும் நம்ம சேர்ந்து போட்டோம்னா அது என்ன ஆப்போறது? ஒரு தர்மவான், ஒரு தர்மஜ்யவ தான் காமிக்கப்படும். கரெக்டா?
ஒரு தர்மவான் தான் who is a man who is full of virtues. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவரை வந்து தர்மத்தை நோக்கி தான் இருக்கார், தர்மத்துக்காகவே எல்லாமே செய்யறார், திடமா இருக்கார், திடமா நினைக்கிறார், ஒரே கான்சென்ட்ரேஷனோட இருக்கார். அது மைண்ட் வந்து அவருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவ். இஸ் கான்சென்ட்ரேட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இஸ் காட் கிரேட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹிஸ் மைண்ட். அதுதான் வந்து சமாதிமான். சமாதி அப்படின்னு நம்ம வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல வந்து சமாதிவத் அப்படின்னு சொல்லணும், நம்ம படிப்போம், அது தத்தித்தம்ல பார்ப்போம். இப்போ வந்து சமாதி அப்படின்னு சொன்னானா, சாதாரணமா நம்ம கிட்ட வந்து யாராவது சமாதி சமாதி அப்படின்னு சொன்னானா நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், இவா சமாதி போல இருக்கு. சமாதினா we always think of graveyard as a சமாதி, இவாளோட சமாதி அங்க இருக்கு அப்படிலாம் நினைப்போம். நோ, ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னானா, அந்த சமாதிங்கிறது வேர் அவர் பிசிக்கல் அண்ட் அவர் மென்டல் திங் இஸ் பேலன்ஸ்டு டோட்டலி. ஓகே, இவர் வந்து சமாதியா இருக்கார். அதனாலதான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் எல்லாம், இப்ப நம்ம எல்லாம் வந்து மனுஷனா இருக்கிறவன் வந்து போயிட்டானா ஓகேவா, தவறி போயிட்டா அப்படின்னு சொல்லுவான். வேற ஆச்சாரியாலாம் வந்து பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சித்தர்கள், நம்ம ஆச்சாரியார்கள், இப்போ மகாபெரிவாளோ சுங்கேரி ஆச்சாரியார் யார் போனாலும் they சமாதி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. Yeah, they will not say that they have lost their life or something like that. அதாவது சமாதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து ஒரு நிலைத்து, அவ வந்து ஏன்னா அவள்லாம் வந்து அந்த பிசிக்கல் வந்து is lost for them. Their physical is not there. They are totally, their mind is occupied with everything that they lose whatever is there outside. வெளியில இருக்கிறத வந்து எதையுமே பற்றி நினைக்காம concentrate only on what is happening within your mind. So இவரை பொறுத்த மட்டும் see for example ஒரு சின்ன ஒரு பெரிய ராஜா அவரா இருந்தா கூட he just wore, இப்ப நம்மளே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவர் வந்து மர உரி அணிஞ்சுதான் போனார் இல்லையா, அந்த உடன் பார்க், அதோட ட்ரீ, அந்த பார்க் வுட், அதோடைய துணிகள் அப்படிதான் போனான், அந்த ரூபத்துல தான் இருந்தா. he did not cut his hair, he grew his hair. அத மாதிரி he was not bothered about the physical things, he was only bothered about his mental balance. அதனாலதான் it's called samadhiman. So dharmagyaha, let us see the shloka once more. dharmagyaha satyasandaha cha prajanam cha hiterataha yashasvi ஞான சம்பன்னஹ சுச்சிஹி வஷ்யஹ சமாதிமான். ஓகே, இப்போ இதுல எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வருது, இப்போ சமாச சத்யசந்தஹ, இப்போ சத்யா சந்தா யஸ்ய சஹ பகுவ்ரீஹி, சந்தா மீன்ஸ் பிரதிக்யா, ஐ டோல்ட் யூ. இப்போ ஞான சம்பன்னஹ, ஞான சம்பன்னஹ will be திருத்தியா தற்புருஷ, ஞானேன சம்பன்னஹ. ஓகே, இஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஞான சம்பன்னஹ. அப்புறமா வந்து ஹிதம், ஹிதம்ல வந்து நம்மளுக்கு இது கிடைக்கிறது ஹித்த. அப்போ வந்து ஹி அப்படிங்கிறது தாங்கிற தாத்துல வரும், பார்த்துருக்கோம் முன்னாடியே. இக்த பிரத்யை. ரத்தஹல வந்து ரம்மு பிளஸ் இக்த பிரத்யை. சம்பன்னஹ அதுல சம்மு பிளஸ் பத்து பிளஸ் இக்த பிரத்யை. அப்புறம் யசஸ்வி வந்து ததிதா, யசஹ அஸ்ய அஸ்தி இதி யசஸ்வி. வினி பிரத்யை, நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம அஸ்ங்கிற எண்டிங்ல வினி வரும், இனி வராது, நம்ம படிச்சிருக்கோம். சமாதிமான், சமாதிஹி அஸ்மின் அஸ்தி. So he has a concentrated mind within him. அதான் சமாதிஹி அஸ்மின் அஸ்தி இதி மது பிரத்யயா. Okay, so this is what is all about the 12th slokam.